Hello friends, இந்த Fiscal Responsibility and Budget Management FRBMங்கிறது 2003ல் பாஸ் ஆச்சு. இது எதுக்கு இந்த ஃப்ரேம்வொர்க்குன்னா டெஃபிசிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெட்டை ஒரு சஸ்டைனபிள் லெவலில் நிறுத்துறதுக்கும் தான் இந்த ஆக்டை பாஸ் பண்ணாங்க. அப்போ இந்த ஆக்டுடைய நோக்கம் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இன்டர் ஜென்ரேஷன் ஈக்விட்டி, ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய இன்டர் ஜென்ரேஷன் ஈக்விட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்கும் மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கும் ஃபிஸ்கலுக்கும் மானிட்டரி பாலிசிக்கும் நடுவில் ஒரு நல்ல கோஆர்டினேஷன் கொண்டு வர்றதுக்கும் கவர்மெண்ட்டோட ஃபிஸ்கல் ஆப்ரேஷனில் ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வர்றதுக்கும் தான் இதனுடைய நோக்கமாக இந்த ஆக்டை பாஸ் பண்ணாங்க 2003ல். அதே மாதிரி பப்ளிக் டெட் மேனேஜ்மெண்ட் செல் அப்படின்னு ஒன்று 2016ல் உருவாக்கப்பட்டது. அது எக்கனாமிக் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கீழே இயங்கக்கூடியதாக இருக்குது. இந்த மீடியம் டேர்ம் டெட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது 2021-24ல் ஒரு அப்ராப்ரியேட் காம்போசிஷனாக டெட் போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணக்கூடியதாக பார்த்துக்கிறதுக்கு டிட்டர்மின் ஆச்சு. இந்த டெட் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்டால் பப்ளிக் டெட்டை ஒரு குறைந்த செலவில் ரைஸ் பண்ணி அந்த மீடியம் டேர்மை நல்ல வகையில் பார்த்து ஃபினான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸை ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல் மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. அப்போ இந்தியா பப்ளிக் டெட் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம இந்த டேபிள் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க, பேஜ் 7.61ல் அது வழியாக பார்க்கலாம். கவர்மெண்ட்டுடைய டெட் பொசிஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா 31 March 2023ல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் டெட்டும் அதர் லைபிலிட்டிஸும் 147,724.43 இருந்திருக்கு க்ரோர்ஸில். அதே 2024ல் பார்த்திங்கன்னா இன்டர்னல் டெட் 1,64,23,983.04 ஆகிருக்கு. எக்ஸ்டர்னல் டெட்டு பார்த்திங்கன்னா 4,83,397.69 crores. இது 5,22,683 crores. அப்போ டோட்டல் பார்க்கும்போது இது 1,52 crores ப்ளஸ் ஆகுது, அது 1,69 crores ப்ளஸ் ஆகுது. இப்போ இந்த குளோபல் ட்ரெண்ட் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த பேண்டமிக் சேலஞ்சஸையும் எக்ஸ்பெண்டிச்சர் சோஷியல் செக்டார்லேயும் ஹெல்த் செக்டார்லேயும் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் இந்த ஒரு டெட் இன்க்ரீஸ் ஆகி காட்டுது நமக்கு. அதே நேரத்தில் ரெவென்யூ ரெசிப்ட் என்ன ஆச்சுன்னா கன்சிடரபிளாக டிக்ளைன் ஆச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கும் பேண்டமிக் தான் ரீசன். அப்போ இந்த ஃபிசிக்கல் டெஃபிசிட் ரொம்ப வைடன் ஆகிடுச்சு. அதனால் நம்ம பாரோயிங் 2021-22 காட்டிலும் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சது. அப்போது சைக்ளிக்கல் ஃபிஸ்கல் பாலிசி சப்போர்ட் வேண்டப்பட்டது. ஒரு செக்மெண்ட்டுக்கு பேண்டமிக்கால் அஃபெக்ட் ஆனதுனால ரொம்ப பெரிய சப்போர்ட் தேவைப்பட்டது. அப்போது ரிசர்வ் பேங்க் டெவலப்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஜி செக்டார் செக்யூரிட்டிஸுங்கிறத கொண்டு வந்தாங்க. இதில் கண்டினியூயிங் எஃபர்ட் போட்டதுனால ஆர்பிஐ ரீட்டைல் டைரக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியை February 5, 2021ல் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆன்லைன் வழியாகவே ப்ரைமரி அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டை வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருந்தது. அதே மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது டைரெக்டாக ரிசர்வ் பேங்க்கோட ஓப்பன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் கொண்டு வந்தாங்க. இதில் நம்ம இந்த ரெண்டு ஃபினான்ஸும் எதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். பட்ஜெட்டில் நமக்கு டெஃபிசிட் வந்ததுனால. அடுத்தது நம்ம பட்ஜெட் கான்செப்ட்ஸுக்கு பார்க்குறோம். டைப் ஆஃப் பட்ஜெட் போகிறோம். டைப் ஆஃப் பட்ஜெட் ஃபஸ்ட் ஒன் பேலன்ஸ்டு பட்ஜெட். பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது நேம் இட் செல்ஃப் இஸ் அன் இண்டிகேட்டர். நமக்கு எங்கே ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு மீட் ஆகி ஈக்குவலாக இருக்கோ அதை பேலன்ஸ்டு பட்ஜெட்டுங்கிறோம். இங்கே என்ன அர்த்தம் ஆகுது, நமக்கு டெஃபிசிட்டும் இல்லை சர்ப்ளஸும் இல்லை. ரெவென்யூ ஃபால் ஆகாது, அதாவது எக்ஸ்பெண்டிச்சரை காட்டிலும் ரெவென்யூ குறையாது. ரெவென்யூ நமக்கு வர வருமானம் செலவுக்கு ஈக்குவலாக இருக்குது. செகண்ட் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்னால் ஈக்குவலாக இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெவென்யூவும் ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் அது அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்டுங்கிறோம். அந்த அன்பேலன்ஸ்டுனால வரக்கூடிய ரிசல்ட் 2 டைப்ஸாக இருக்கலாம். ஒன்று சர்ப்ளஸாக இருக்கலாம், இன்னொன்று டெஃபிசிட்டாக இருக்கலாம். சர்ப்ளஸுங்கிறது ரெசிப்ட்ஸ் அதிகமாக போய் எக்ஸ்பெண்டிச்சரை காட்டிலும் அதிகமாக நமக்கு இன்கம் இருந்தால் அது சர்ப்ளஸ் பட்ஜெட். கவர்மெண்ட் கம்மியாக தான் செலவு பண்ணுது, ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, பட் எக்ஸ்பெண்டிச்சர் டிக்ரீஸ் ஆகுது.
அதே டெஃபிசிட்னா ஜஸ்ட் தி ஆப்போசிட்டு, கவர்மெண்ட் எஸ்டிமேட்டட் ரெசிப்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை காட்டிலும் கம்மியாக இருந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய லைபிலிட்டியை நிறுத்திச்சு, நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டியதாக போகுது அப்படின்னா அது டெஃபிசிட் பட்ஜெட். இதில் நெக்ஸ்ட்டு ஹெட்டிங்கில் நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் ரெசிப்ட். கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொன்னால் இது அசட்டுடைய அக்குமுலேஷனை ரெடியூஸ் பண்ணுது, இல்லைன்னா கவர்மெண்ட்டுக்கு கடனை அதிகமாகுது, லோன் ரெக்கவரி பண்ணுறது, இல்லைன்னா ஒரு டெட்டை வந்து நம்ம உடைக்கிறோம், இல்லை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நம்ம கேபிட்டல் ரெசிப்ட்னு சொல்கிறோம். ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது நமக்கு எந்த பெரிய லைபிலிட்டியும் உண்டாக்குறதில்ல, அதே நேரத்தில் நம்ம கவர்மெண்ட்டுடைய சொத்தும் வந்து அளிக்கப்படுறதில்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெசிப்டை ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்கிறோம். டேக்ஸு, நான் டேக்ஸ் ரெவென்யூஸ் இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்க்குறோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு நம்ம பார்க்கும்போது கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக ஃபிசிக்கல் அசட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக வாங்கினா அதை வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். அதாவது ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸை டிக்ரீஸ் பண்ணும், ஃபிசிக்கல் அசட்டை இன்க்ரீஸ் பண்ணும், அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். ஒரு லேண்டோ, பில்டிங்கோ, மிஷினரியோ, எக்யூப்மெண்ட்டோ, இல்லை ஷேரில் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ யூனியன் டெரிட்டரிஸ்க்கோ போனால் அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறோம். அதே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லும்போது ஃபிசிக்கல் அசட் எதுவும் க்ரியேட் ஆகிறது இல்லை, ஃபினான்ஷியல் அசட் எதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு உருவாக்குறது இல்லை, நார்மல் கவர்மெண்ட் ஃபங்க்ஷனிங்காக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதனுடைய சர்வீசஸ்க்காக செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரை தான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். இது வந்து கவர்மெண்ட் ஏற்படுத்திக்கக்கூடிய சின்ன கடனாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய கிராண்ட்டாக இருக்கலாம், இல்லை மற்ற செலவினங்களுக்கு செலவு செய்யக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். அப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ரெவென்யூவை அதிகமாக கலெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு அதை வந்து நம்ம சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். அதை விட குறைவாக எக்ஸ்பெண்டிச்சர் விட குறைவாக கலெக்ட் பண்ணால் அதை டெஃபிசிட் பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். அப்போது கவர்மெண்ட் டெஃபிசிட் அப்படின்னு சொன்னால் நிறைய வகையான ஒரு கவர்மெண்ட் டெஃபிசிட்டை நம்ம பார்க்கலாம். நிறைய மெஷர்மெண்ட் இருக்குது அதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டரி டெஃபிசிட் அல்லது ஓவரால் டெஃபிசிட்னு பார்க்குறோம். பட்ஜெட்டரி டெஃபிசிட் அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸஸாக இருக்குது டோட்டல் ரெவென்யூவை விட. அப்போ ரெசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவென்யூவாக இருந்தாலும் கேபிட்டலாக இருந்தாலும் அதை சம் டோட்டலை பண்ணி நம்ம கம்பேர் பண்ணும்போது அதில் அதிகமான டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருந்தால் அதை நம்ம பட்ஜெட்டரி டெஃபிசிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரெவென்யூ டெஃபிசிட்னு சொல்கிறோம். ரெவென்யூ டெஃபிசிட் அப்படின்னு சொன்னால் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் ரெவென்யூ எக்ஸ்பென்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஜாஸ்தியாக இருந்து ரெவென்யூ ரெசிப்ட் குறைவாக இருந்தால் அது ரெவென்யூ டெஃபிசிட்னு சொல்கிறோம். கவர்மெண்ட்டோட கரண்ட் ரெசிப்ட் வந்து கரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருக்குது, ரெகுலர் எக்ஸ்பெண்டிச்சரை மீட் பண்ணுறதுக்கு இதுக்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரெவென்யூ டெஃபிசிட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது நான் பாரோடு ரெசிப்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது, பாரோயிங்ஸை சேர்த்தாமல் வரக்கூடிய இன்கம் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை விட குறைவாக இருந்தால் அதை ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன பண்ணணும், இந்த ஷார்ட்ஃபாலை மீட் பண்ணுறதுக்காக இது மணி பாரோ பண்ண வேண்டிய நெசசிட்டி வருது. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு டோட்டல் இன்கம்மோட, அதாவது பாரோயிங்கை விட்டு மிச்ச இன்கம்மை விட குறைவாக இருக்கும்போது அதை ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறோம். அப்போ டோட்டல் ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது எது ஆட் பண்ண வருது, ரெவென்யூவும் ஆட் பண்ணும், கேபிட்டல் ரெசிப்டையும் ஆட் பண்ணும், பட் பாரோயிங்கை லெஸ் பண்ணும், அதை தான் டோட்டல் ரெசிப்ட்னு சொல்கிறோம். அப்போ நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது லோன் கொடுத்துருக்கிறத ரெக்கவரி பண்ணுறது, கவர்மெண்ட் அசட்டை விற்று அதில் வரியாக வரக்கூடிய சேல் ப்ரொசீட்ஸு, பப்ளிக் செக்டாரில் வரக்கூடிய ஈக்விட்டியை விற்று வரக்கூடியது, இதெல்லாமும் வந்து நமக்கு கேபிட்டல் ரெசிப்ட். அப்படி நான் டெட் கிரியேட்டிங், அதாவது இதனால் கடன் இல்லை பட் நமக்கு இதனால் பணம் வருதுங்கிறது. அப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறோம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங் அப்படிங்கிறது பார்க்குறோம். அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ ரெசிப்ட் ப்ளஸ் கேபிட்டல் ரெசிப்ட் எக்ஸ்க்ளூடிங் பாரோயிங் அப்படிங்கிறத ஃபிஸ்கல் டெஃபிசிட்டாக பார்க்குறோம்.
இதில் நம்ம 3 வகையாகவும் பார்க்கலாம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து ரெவென்யூ ரெசிப்டை மைனஸ் பண்ணி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து கேபிட்டல் ரெசிப்டை மைனஸ் பண்ணணும், அதுலேயும் பாரோயிங்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலும் அது ஃபிஸ்கல் டெஃபிசிட் தான். அதே நேரத்தில் ரெவென்யூ டெஃபிசிட்டுங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து கேபிட்டல் ரெசிப்டை மைனஸ் பண்ணி ஆட் பண்ணுறது இருந்தாலும், ரெவென்யூ ரெசிப்டோடு ஆட் பண்ணாலும் அது ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு சொல்கிறோம். ஃபிஸ்கல் டெஃபிசிட் எப்படி அதை நேர் பண்ணுறது அப்படின்னா, பாரோயிங்ஸ் வழியாக தான் அதை நேர் பண்ண முடியும். அப்போது ஃபிஸ்கல் டெஃபிசிட் பாயிண்ட் அப்படிங்கிறது டோட்டல் அந்த கவர்மெண்ட்டுடைய பாரோயிங் ரெக்குயர்மெண்ட்டை பற்றி மட்டும்தான் பேசுது. ரெவென்யூ டெஃபிசிட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் ஒரு பெரிய பகுதியை தான் நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் நம்ம பார்க்குறது ப்ரைமரி டெஃபிசிட். ப்ரைமரி டெஃபிசிட் அப்படிங்கிறது ஃபிஸ்கல் டெஃபிசிட்லேருந்து வட்டி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அந்த ப்ரீவியஸ் பாரோயிங்ஸுடைய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் ப்ரைமரி டெஃபிசிட்னு சொல்கிறோம். ப்ரைமரி டெஃபிசிட்டுங்க அப்படிங்கிறது அந்த கடன் எவ்வளோ தேவைப்படுது, இன்ட்ரெஸ்ட்டை விட்டு சாலிடாக கடன் மட்டும் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ கவர்மெண்ட் பாரோயிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை தவிர்த்து மிச்சத்துக்கு எத்தனை பணம் தேவைப்படுது அப்படிங்கிறத குறிக்கிறது தான் ப்ரைமரி டெஃபிசிட்டாக இருக்குது நமக்கு. அப்போ ப்ரைமரி டெஃபிசிட்டை நம்ம ஏன் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிஸ்கல் இம்பேலன்சஸ் என்னங்கிறத பார்க்குறதுக்கு தான் நம்ம ப்ரைமரி டெஃபிசிட்டை கொண்டு வரோம். அப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் ரெசிப்ட், நமக்கு செலுத்தக்கூடிய வட்டியிலேருந்து நம்ம கொடுத்த வட்டியை மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா அது கிடைக்கிறது நமக்கு நெட் இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் பில். பில் இமீடியட்டாக ப்ரெசன்டேஷன் யூனியன் பட்ஜெட்டுக்கு வந்ததுக்குன்னு அதோட இம்போசிஷன், அதில் இருக்கக்கூடிய அபாலிஷன் என்ன, ஆல்ட்ரேஷன் என்ன, டாக்ஸஸ் என்ன, ரெகுலேஷன் என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது அந்த டாக்ஸஸில், இதெல்லாம் அந்த பட்ஜெட்டில் ப்ரொப்போஸ் பண்ண பின்னாலே இமீடியட்டாக சொல்கிறது ஃபினான்ஸ் பில்லுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு சைட் ஹெட்டிங் அவுட்கம் பட்ஜெட்டுன்னு பார்க்குறோம். இது ஒரு பட்ஜெட்டரி அலோகேஷனுக்கும் ஆனுவல் டார்கெட்டுக்கும் அவுட்கம் இன்கம்க்கும் இருக்கிற இண்டிகேட்டருக்கும் இருக்கக்கூடிய டைரக்ட் லிங்க்கை சொல்கிறது தான் அவுட்கம் பட்ஜெட்டுன்னு சொல்கிறோம். அவுட்கம் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூலில் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அதனுடைய ப்ரோக்ரஸ் கார்டு வருது இல்லையா, அது மாதிரி தான். எப்படி மினிஸ்ட்ரிஸும் டிபார்ட்மெண்ட்டும் அந்த ப்ரீவியஸ் ஆனுவல் பட்ஜெட்டில் போட்டதில் வேலை செஞ்சாங்க, அதில் என்ன டீவியேஷன் வந்ததுன்னு காட்டுற ப்ரோக்ரஸ் கார்டு தான் அவுட்கம் பட்ஜெட்டு. இதில் நம்ம அந்த கவர்மெண்ட்டோட ப்ரோக்ராம் எப்படி இருக்குது, எவ்வளோ பணம் எதுக்கு செலவழித்தாங்க, எவ்வளோ சாங்ஷன் ஆகிருந்துச்சு, அதில் எவ்வளோ மிச்சம் பண்ணாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்கங்கிறத டோட்டலாக சொல்கிறது தான் அவுட்கம் பட்ஜெட்டுடைய நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்த ஹெட்டிங் குல்லட்டின்னு பார்த்தோம். ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு லிமிட்டட் டைம் தான் கொடுக்குறோம் அந்த எக்ஸ்பெண்டிச்சரையும் அந்த மினிஸ்ட்ரியோட டிமாண்டையும் இது எக்ஸாமின் பண்ணி பார்க்குறதுல. அப்போ அந்த ப்ரிஸ்கிரைப் பீரியடில் அவங்க டிஸ்கஷனுக்காக எடுத்துக்கிட்ட அந்த லோக்சபா ஸ்பீக்கர் என்ன அந்த கிராண்ட் மேலே பேசுகிறாரோ, அந்த கிராண்ட் மேலே என்னென்ன டிமாண்ட் இருக்கோ, அது அந்த குறிப்பிட்ட கால அளவில் அதுக்கு மேலே ஃபார் அண்ட் அகென்ஸ்ட் பேசுகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கில்லட்டுன்னு சொல்கிறோம். கட் மோஷன்ஸ் அப்படின்னா 2 கிராண்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய டிமாண்டில் நம்ம ரெடக்ஷன் பண்ணால் அந்த மோஷன்ஸுக்கு பேர் தான் கட் மோஷன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ கவர்மெண்ட் ஒரு எக்கானமியில் இந்த ஒரு சேவைக்காக, இந்த ஒரு செயலுக்காக இந்த சம் வேணும், இந்த அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதை இது இருந்தால் போதும்னு ஒரு அமௌண்ட்டை சொல்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த 2 அமௌண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. அது ஒப்பீனியன், அவங்களுடைய கவர்மெண்ட்டுடைய ஒப்பீனியனில் தான் அது வருது, பாலிசி மேட்டர் தான் அது. அதை தான் நம்ம கட் மோஷன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாங்கிற ஹெட்டிங் பார்க்குறோம். ஆல் ரெவென்யூஸ், லோன்ஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் ரீபேமெண்ட் வழியாக நம்ம வசூல் பண்ண அமௌண்ட்டை கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் கிரெடிட் பண்ணுறோம். அது வழியாக செய்யக்கூடிய செலவுகளுக்கு அந்த பணத்தை நம்ம உபயோகிக்க போகிறோம். இது எதுக்காக இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்டுங்கிறது, இந்த பார்லிமெண்ட்டுக்காக இது வழியாக செலவு பண்ணலான்னு அனுமதிக்கப்பட்ட செலவினங்கள் மட்டும்தான் இது பண்ண முடியும். இதில் அகெயின் நம்ம ரெவென்யூ, கேபிட்டல்ங்கிற டிவிஷன்ஸ் இதுலேயும் வச்சுக்கிறோம், கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலையும் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இது பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ஃபண்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர், எதிர்பார்க்காத ஒரு செலவு வரும்போது அதை
மேற்கொள்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி கொடுக்குறோம். அந்த அமௌண்ட்டை பயன்படுத்துறதுக்கு அவங்களுக்கு பிரசிடெண்ட்டுக்கு ஒரு தகுதியோ இல்லாத ஒரு உரிமை தரும். அதுதான் கண்டின்ஜென்சி ஃபண்டு. இந்த ஃபண்டு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஒரு லெஜிஸ்லேட்டிவ் லீகலாக ஒரு ஒப்பீனியன் வாங்க வேண்டியதில்லை, அப்ரூவல் கேட்க வேண்டியதில்லை. அந்த எமர்ஜென்சி வரும்போது அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் கண்டின்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று வைக்கிறோம். அவசர காலத்துக்கு உபயோகிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து அப்பப்போ செலவு பண்ணதுக்கப்புறம் இந்த கண்டின்ஜென்சி ஃபண்டோட அமௌண்ட் பற்றியும் யூஸ் பண்ணதை பற்றியும் எவ்வளோ இருக்குங்கிறதையும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில். அப்போது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா எவ்வளோ செலவாச்சோ அதுக்கு திருப்பியும் அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஃபண்டு மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் ஒன் பப்ளிக் ஃபண்ட் அக்கௌண்ட். அப்போது ஆர்டிகல் 2661 சப்செக்ஷன் 1 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அதோட ப்ரொவிஷன் படி பார்த்தா பப்ளிக் அக்கௌண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டில் ஃபண்டு எங்கெல்லாம் உள்ள வருதோ, ஃபண்ட் ஃப்ளோஸ் எப்படி இருக்குது, கவர்மெண்ட் ஒரு பேங்கராக ஒர்க் பண்ணி என்னென்ன ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் பப்ளிக் அக்கௌண்ட்டு. இதில் வந்து ப்ராவிடென்ட் ஃபண்டு, ஸ்மால் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடியது. இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான பணம் இல்லை, டெபாசிட்டர்ஸுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் இந்த ஃபண்டை வச்சு செலவு பண்ணுறதுக்கு பார்லிமெண்ட்டில் பர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை. இதுதான் பப்ளிக் அக்கௌண்ட். ஸோ திஸ் இஸ் ஆல் வித் திஸ் லெசன். பப்ளிக் ஃபினான்ஸுங்கிற இந்த லெசனுடைய ஹெட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸை பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.